இந்த பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்றன. எதனால் தமிழ்நாட்டில் இல்லைன்னா, நவோதயா பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை, தமிழ்நாடு 2 மொழி கொள்கையை பின்பற்றுறாங்க. இது எந்த விதத்தில் கரெக்டு நியாயம்னு தெரியல. நம்ம அரசியல் பேச வேண்டாம், கல்வி மட்டும் பற்றி பேசுவோம். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள், ஸ்டேட்ஸ். அதில் 27 மாநிலங்களில் ஜவஹர் நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. நவோதயா பள்ளிக்கூடங்கள் இல்லாத ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஜவஹர் நவோதயா பள்ளிக்கூடங்களில் மொத்தம் கிட்டத்தட்ட 661 பள்ளிக்கூடங்கள் இருக்குது இந்தியாவில். அதில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்டு வரையில் ஃப்ரீ எஜுகேஷன். 9th-லேருந்து 12th வரையில் எவ்வளோ ஃபீஸுன்னா மாதம் 600 ரூபாய். அரசு ஊழியர்களாக இருந்தால் அவங்க குழந்தைகளுக்கு 1500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. ஆக அரசு ஊழியர்கள் அல்லாத மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு 7200 ரூபாய் கட்டினா போதும். அதுவும் 9th-லிருந்து தான். அதில் என்னென்னலாம் ஃப்ரீன்னா, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃப்ரீ, உறைவிடம் ஃப்ரீ, உணவு ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, பஸ் ஃபெசிலிட்டி ஃப்ரீ, புத்தகங்கள் ஃப்ரீ. இதில் என்ன ஒரு அட்ராக்ஷன்னா, 2024 மொத்தம் 24,529 மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதினாங்களாம். அதில் 19,813 மாணவர்கள் நீட்டை கிராக் பண்ணிட்டாங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 87%. 100 குழந்தைகள் எழுதினாங்களன்னா 87 பசங்களுக்கு நீட்டை கிராக் பண்ணிடுறாங்க. ஒரு நீட் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிடையாது, ஒரு ஃபீஸ் கிடையாது. இந்த பள்ளிக்கூடங்களை படிக்கக்கூடிய மாணவர்களில் கிட்டத்தட்ட 85% கிராம பகுதியில் இருக்க மாணவர்கள். அந்த மொத்த சீட்டில் 75% ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சீட்டு. இதில் மாநில அரசு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இடத்த கொடுத்தா போகிறோம். மத்திய அரசு அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி நடத்தி கொடுத்துருவாங்க. இந்த பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்றன. எதனால் தமிழ்நாட்டில் இல்லைன்னா, நவோதயா பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை, தமிழ்நாடு 2 மொழி கொள்கையை பின்பற்றுறாங்க. இது எந்த விதத்தில் கரெக்டு நியாயம்னு தெரியல. அண்மையில் சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு அரசை ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த நவோதயா பள்ளிக்கூடங்களை என்கரேஜ் பண்ணது என்ன காரணம்? இதுவரையில் அதுக்கு திருப்தியாக பதில் சொல்ல முடியல அவங்களால. இது ஒரு கல்வியாளர் என்ற நிலையிலிருந்து இந்த பதிவை நான் போடுறேன். 661 நவோதயா பள்ளிக்கூடங்களில் ஒன்று கூட தமிழ்நாட்டில் இல்லை. வரக்கூடிய ஆண்டுகளிலாவது மாநில அரசு இதை கொஞ்சம் பரிசீலித்து தமிழ்நாட்டிலையும் நவோதயா பள்ளிக்கூடங்களை கொண்டு வரணும். ஏனென்றால் தனியார் பள்ளிக்கூடங்கள், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. நவோதயா பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இங்கே அந்த பள்ளிக்கூடம் இல்லை என்ற நிலைப்பாடு எந்த விதத்தில் கரெக்டுன்னு தெரியல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.